இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு திரு கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற வரை அவர் திரு ஸ்டாலினை நம்பவில்லை, திமுக தலைவராக்கவில்லை. 2 ஆண்டு காலம் திரு கருணாநிதி அவர்கள் வெளியே வர முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். பேச முடியாத நிலைமை. அப்ப கூட ஸ்டாலினை நம்பி கட்சி கொடுக்கல, செயல் தலைவராக தான் ஆக்கினார். செயல் தலைவராக தான் திரு ஸ்டாலின் திமுகவுக்கு ஆக்கினார் ஒழிய திமுக தலைவராக்கல. திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராகிறார். அப்படி திரு கருணாநிதியே நம்பாத ஒரு நபர் என்றால் அது ஸ்டாலின் தான். இந்த தினம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சிறைக்கு போனாரா, இல்ல அந்த கட்சியில பாடுபட்டாரா, உழைத்தாரா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் இந்த இயக்கத்துக்கு திமுகவுக்கு தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டார், மிசாலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்ட மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க திமுகவில். அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடைக்கல. திமுக உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்களுக்கெல்லாம் திமுகவில் இடமில்ல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இயக்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபரம்பரை குடும்பமா, ராஜ பரம்பரையா? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள். அப்படி தகுதி படைத்த மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பம் பொழைக்க 8 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கு துணை நிற்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 8 கோடி பேரை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். வீழ்த்துவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா.